beloved students. Welcome to Gururam channel. I am going to teach 7th standard maths concepts for Tamil medium students. Make use of it, students. Watch my videos continuously. Definitely you will be benefited and you will learn more. If you like this video, click subscribe button and also click bell button. You will get all notifications. Students, இன்னைக்கு இயற்கணிதத்தில் இருக்கிற கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது முதல்ல மாறிகள், மாறிலிகள், கெழுக்கள் பற்றி பார்க்கலாம். மாறிகள்னா வேரியபிள்ஸ், அதாவது வெவ்வேறு எண் மதிப்புகளை பெறக்கூடிய ஒரு உறுப்புக்கு பேர் மாறி. அதாவது இந்த மாறிகளை ஏபிசி எக்ஸட்ரா எக்ஸ்ஒய்இசட் அப்படிங்கிற எந்த ஒரு ஆங்கில எழுத்துனாலும் நம்ம அதை குறிக்கலாம். இப்போ மாறிலிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை மாறாதது, நிலையான எண் மதிப்பு கொண்ட ஒரு உறுப்பு ஒரு மாறிலி எனப்படும். இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 3 -25 12/13 8.9 இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் இயற்கணித கோவை, அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அதாவது இந்த மாறிகளையும், அதாவது வேரியபிள்ஸையும், இந்த மாறிலிகளையும், கான்ஸ்டன்ட்டையும் நம்ம கணித செயற்பாடுகள்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமாக சேர்த்து எழுதுறது, ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடு மல்டிப்ளை, அது மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் இயற்கணித கோவைன்னு பேர். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒய்யோட 5ஐ கூட்டுக, அப்போ ஒய் ப்ளஸ் கூட்டுக ப்ளஸ்ஸு 5. எண்ணிலிருந்து 8ஐ கழிக்க, எண்ணுங்கிறது மாறி, அப்போ n-8. கிளியர்? அதாவது டேர்ம்னா என்ன, அதாவது உறுப்புனா என்ன? உறுப்புனா ஒரு மாறிலியா இருக்கலாம், ஒரு மாறியா இருக்கலாம், அல்லது மாறிலி மற்றும் மாறிகளோட பெருக்களின் சேர்க்கையா இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 3x² + 6x - 5ங்கிறதுல இப்போ இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 3 டேர்ம்ஸ்ன்னு சொல்லணும். அதாவது 3 உறுப்புகள், கோவை உறுப்புகள் இருக்கு. முதல் 3x², ரெண்டாவது 6x, மூணாவது -5. அப்போ இதில் 3 கோவை உறுப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கெழுனா கோஎஃபிஷியன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 5xy என்ற அந்த டேர்ம்ல இப்போ xyயோட கெழு என்னன்னு கேட்டால் மீதி இருக்கிறது அது 5ன்னு சொல்லணும். அதே 5xோட கெழு கேட்டால் y, 5yயோடைய கெழு கேட்டால் x. புரிஞ்சுதா? ஒத்த உறுப்புகள்னா என்னன்னு பார்க்க போறோம். 7x + 5x + 12x - 16ல ஒத்த உறுப்புகள் எதுன்னு கேட்டால் 7x, 5x and 12x. அதாவது ஒரே மாறியை கொண்டுள்ள டேர்ம்ஸ்க்கு பேர் தான் என்னது, ஒத்த உறுப்புகள். அப்போ மாறுபட்ட உறுப்புகள்னா என்ன? இதில் 12xும் -16. ஏன்னா 12xங்கிறது மாறியை கொண்டிருக்கு, -16ங்கிறது ஒரு மாறிலி. இதுக்கு பேர் மாறுபட்ட உறுப்புகள். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அதாவது இயற்கணித கோவையோட மதிப்பு. இப்போ எக்ஸுங்கிறது ஒரு மாறி 3, ஒய்ங்கிறது 2. அப்போ ஒரு கோவையில் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதணும். 3x + 2y - 5. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 3. 2க்கு ஒய்க்கு பதிலாக 2. அப்போது 3 × 3 9, 2 × 2 4, 9 + 4 -5. தட் இஸ் 13 - 5 என்ன வருது, 8. அப்போ இது மாதிரி தான் மதிப்பு கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஒன் வேர்ட் கொஸ்டின். 16x - 7 என்னும் கோவையின் மாறி. அதாவது மாறினா என்ன இருக்கணும், வேரியபிள் இருக்கணும். இங்கே என்ன வேரியபிள் இருக்கு, மாறி எக்ஸ். அப்போ ஆன்சர் எக்ஸ். 2y - 6 என்னும் கோவையின் மாறிலி, கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க, கான்ஸ்டன்ட் -6. அதே மாதிரி 25m + 14n என்னும் கோவையில் 25m மற்றும் 14n ஆகியவை என்ன உறுப்புகள்? m n என்ன உறுப்புகள்? மாறுபட்ட உறுப்புகள். நெக்ஸ்ட் 3ab + 4c - 9 என்னும் கோவையில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன? 1 2 3 உறுப்புகள் உள்ளன. அதே மாதிரி -xy என்னும் உறுப்பின் எண் கெழு என்ன? -1. -1 × xy, அப்போ -1. ஓகே. நெக்ஸ்ட்டு எண் கெழுக்களை காண்க. இப்போ
உறுப்பு கொடுத்துருக்காங்க. -3yx 12k y 121bc -6 9pq 2ab கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய உறுப்பு கண்டுபிடிக்கணும். உறுப்பு இருக்கு -3yx. அப்போ இதனுடைய எண் கெழு என்னன்னா நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் -3. 12k எடுத்தா 12. நெக்ஸ்ட் yனா 1. நெக்ஸ்ட் 121bcனா 121. -6னா -1. 9pqனா 9. 2abனா 2. கிளியர்? இந்த கோவைகளுக்கு மாறிலி உறுப்புகளை எழுதணும். கொடுத்துருக்கிற கோவை என்ன? 18 + x - y. இதில் இருக்கிற மாறி வேரியபிள் என்ன? x y. மாறிலி 18. அப்போ இதில் இருக்கிற டேர்ம்ஸ் உறுப்புகள் என்ன? 18, x, -y. நெக்ஸ்ட் 7p - 4q + 5. இப்போ இந்த கோவையில் மாறி வந்து p, q. மாறிலி 5. உறுப்புகள் என்ன? 7p, -4q, 5. நெக்ஸ்ட் 29x + 3 13y. இதில் மாறி வந்து x, y. மாறிலி கான்ஸ்டன்ட்டே இல்லை, அதனால 0. இப்போ இதில் இருக்கிற உறுப்புகள் 29x, 13y. நெக்ஸ்ட்டு b + 2. அதில் மாறி வந்து b, மாறிலி வந்து 2, உறுப்புகள் b, 2. ஒத்த உறுப்புகளை வகைப்படுத்தணும். அதாவது 7x, 5y, -8x, 12y, 6z, z, -12x, -9y. இங்கே இருக்கிறதுல ஒத்த உறுப்புகளாக எடுக்கணும். அதாவது x மாறியை கொண்ட உறுப்புகளை எடுக்கணும், y மாறியை கொண்ட உறுப்புகள் அண்ட் z மாறியை கொண்ட உறுப்புகளை எழுதணும். முதல்ல x மாறி வேரியபிள் x இருக்கிற உறுப்புகள் வந்து 7x, -8x, -12x. y மாறியை கொண்ட உறுப்புகள் 5y, 12y, -9y. z மாறியை கொண்ட உறுப்புகள் 6z, z and 11z. கிளியர்? நெக்ஸ்ட் x = 2 மற்றும் y = 3. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பை காண்க. கோவை முதல்ல என்ன? 2x - 3y. இதில் xக்கு 2ம் yக்கு 3யும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 × 2 - 3 × 3, that is 4 - 9 = -5. நெக்ஸ்ட் x + 5. xக்கு 2 yக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 3 = 5. அண்டர்ஸ்டுட்? அதே மாதிரி இப்போ 4y - xங்கிற கோவையில் x = 2வையும் y = 3யும் சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா 4 × 3 - 2. அப்போ 12 - 2 = 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x + 1 - y. xக்கு 2 சப்ஸ்டியூட், yக்கு 3. அப்போ 2 + 1 - 3, that is 3 - 3 = 0. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் வேர்டு. x மற்றும் yயின் கூடுதலின் 3 மடங்கு. இதை இப்போ நம்ம வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அதாவது இயற்கணித கோவையில் எழுதணும். 3 மடங்கு அப்படின்னாலே அது மல்டிப்ளைன்னு அர்த்தம், பெருக்கல். அப்போ 3 × 2ஓட கூடுதல், அப்போ x + yன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு -7m என்ற mn என்ற உறுப்பின் எண் கெழு, அதாவது நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் -7. இப்போ நெக்ஸ்ட்டு a = 3, b = 2 அப்படின்னா 7a - 4bயோட மதிப்பு என்ன? 7 × 3 - 4 × 2, that is 21 - 8 பண்ணோன்னா 30. Understood students? Thank you.